ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் சும்மா கார சாரமாக நச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான நெய்யிலேயே வறுத்த கோழி ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது சிக்கன் கீ ரோஸ்ட் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் பீசஸ் 1 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்கிறதுக்கு தயிர் 1 கப் சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கவர் பண்ணிடுங்க. இந்த சிக்கனை 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொத்தமல்லி 4 டேபிள் ஸ்பூன் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இதோட காஷ்மீரி மிளகாய் 5, காஞ்ச மிளகாய் 10 போட்டு வறுத்துக்கோங்க. இதோட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டு மிதமான தீயில நல்ல வாசனை வர வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலா நல்லா ஆற விடுங்க. மசாலா ஆறவும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடுங்க. இதோட சுடுதண்ணியில் ஊற வச்ச புளி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்ல ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பேன்ல நெய் 4 டேபிள் ஸ்பூன் போட்டு சுட வைங்க. லேசா சூடாகவும் பொடியை கட் பண்ண வெங்காயம் 1 கப் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகவும் மேரினேட் பண்ண சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் கொதிச்சு இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கவும் அரைச்ச மசாலா ஆட் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் 3/4 பதம் வெந்து மசாலா கலர் சேஞ்ச் ஆகி நெய் வெளியில வர ஆரம்பிக்கவும் ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரை ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கிரேவி நல்ல சிக்கனை கோட் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கட் பண்ண
4 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை 2 டேபிள் ஸ்பூன். கார்னிஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா கம கமன்னு நெய் வாசனையோட சும்மா சுள்ளுன்னு கார சாரமான கொஞ்சம் புளிப்பான சிக்கன் கீ ரோஸ்ட் சர்விங்க்கு ரெடி. இந்த கீ ரோஸ்ட் அப்படியே சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். சிம்பிளா ரசம் சாதத்துக்கு சூப்பர் சைட் டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.